ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலி எம்கே விலாக்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குட்டி குட்டி கிராஃப் ஒர்க் பார்க்கலாம். தங்கச்சியோட சர்ச்சில் வந்து விபிஎஸ் நடக்குது. ஸோ அதுக்காக வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக சின்ன சின்ன கிராஃப்ட் ஒர்க் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் நானும் தங்கச்சி சேர்ந்து பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு ஒரு எல்லோ கலர் சார்ட் எடுத்து 4 சென்டிமீட்டர் அகலம், அப்புறம் 30 சென்டிமீட்டர் நீளம், இந்த அளவு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் வந்து அளவெல்லாம் மென்ஷன் பண்ணி கட் பண்ணலை. சும்மா ஒரு குத்துமதிப்பாக ஒரு அளவில் வந்து இது மாதிரி வெட்டி எடுத்துட்டு அதை சேமாக மடித்து வச்சுட்டு அதை 2 சரி பாதியாக நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அதை கிராஸாக வச்சு அந்த 2 பகுதியும் வந்து நான் ஒட்டினதுக்கு அப்புறமா அதை ஒன்று மாற்றி ஒன்று இப்படி கிராஸாக இந்த பக்கம் ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா அடுத்து அந்த இதில் போடணும், அப்புறம் இப்படி போடணும், அப்படியே மாற்றி நான் மடித்து லாஸ்ட்டு எண்டிங்கையும் அதே மாதிரி ஸ்டார்டிங் எப்படி ஒட்டினோமோ அதே மாதிரி இந்த இடத்துல கம் போட்டு ஒட்டிக்கணும். 2 பக்கமும் கம் போட்டு ஒட்டினதுக்கு அப்புறமா அது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ இதை ஒரு பேப்பர் கப்பை எடுத்து அதை கமுத்தி போட்டு இதோட மேல் பகுதியில் வந்து கம் போட்டு இதை இப்படி ஒட்டிக்கணும். ஒட்டினதுக்கு அப்புறமா ஒரு சார்ட் பேப்பரில் நான் வந்து இதே மாதிரி தாமரை இதழ் மாதிரி வரைஞ்சி அதில் வந்து ஒரு ரெட் கலர் வந்து ஸ்கெட்சை வச்சு பெயிண்ட் பண்ணி இதுக்கு மேலே வந்து நான் இப்படி ஒட்டிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே தாங்க. இப்போது இதுக்கு வந்து ஒரு கைப்பிடி பண்ணுறதுக்காக நான் வந்து இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த டீ கப்பையும் நம்ம வெட்டி எடுத்த கைப்பிடியையும் நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு பாருங்கள், இப்படி தான் இருக்கும். பெயிண்ட் பண்ண இந்த கப்புக்கு மேலே நான் இப்போ வந்து நம்ம கேண்டில் அப்படின்னு எழுதினதுக்கப்புறமா இந்த கைப்பிடியை வந்து நம்ம இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பர் பேப்பர் கப் கேண்டில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுதான் அதோட ஃபைனல் லுக். இந்த பேப்பர் ஒர்க் கேண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்த கிராஃப்ட் ஒர்க் பண்ணலாம். இப்போ அதை பண்ணுறதுக்கு ஒரு எல்லோ கலர் சார்ட் எடுத்து இது மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதுக்கப்புறமா இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அதே தாங்க எனக்கும் தோணுச்சு. ஆனால் இது அது இல்லை, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா எனக்கே நான் வரைஞ்சி முடிஞ்சு கடைசியாக பார்க்கும்போது தான் இது அதுதானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரிஞ்சு, வாங்க இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு எல்லோ கலர் பேப்பர் எடுத்து இது மாதிரி வரைஞ்சி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதை இந்த இடத்துல வச்சு நம்ம கம் போட்டு நல்லா ஒட்டிக்கணும். இப்போ கம் போட்டு ஒட்டினதுக்கு அப்புறமா இதோட ஓரத்தில் நான் ஒரு டிசைன் மாதிரி பிளாக் கலர் ஸ்கெட்ச் வச்சு நான் வரைஞ்சிக்கிறேன். இன்னும் உங்களுக்கு இது என்னன்னு புரியல, இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் கண்டிப்பாக புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். இப்போ இதோட சென்டரில் நான் இது மாதிரி வரைஞ்சிட்டு இது என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே எழுதிக்கலாம். இப்போ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, இது ஒரு லைட் தான். இந்த புக்கில் இருக்க மாதிரி தங்கச்சி வரைய சொன்னால் நானும் அதேமாதிரி பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் கிராஃப்ட் ஒர்க் பார்க்கலாம். இந்த கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் சார்ட்டை 3ஆக மடித்து அதில் ஒரு குட்டி ஸ்டார் மாதிரி வரைஞ்சி அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு 3 ஸ்டார் தேவை. அதனால நான் சார்ட்டை 3ஆக மடித்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், 3 ஸ்டார்ஸ் அழகாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நான் இந்த சார்ட்டில் இந்த அகலத்துக்கு நீளமாக ஒரு கோடு போட்டுட்டு அதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை வெட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இது இப்படி தான் இருக்கும். இதை வந்து நம்ம சர்க்கிள் மாதிரி ரவுண்டாக வச்சு இந்த இடத்துல வந்து கம் போட்டு ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்ச ஸ்டார்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டாரில் நம்ம ஷைனிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு சர்க்கிள் ஷேப்பில் ஒட்டின 3 கார்னர்ஸ்லேயும் இந்த ஸ்டார்ஸை வந்து நம்ம ஒட்டிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வேறு எதுவும் இல்லைங்க, ஒரு கிரீடம் தான். தங்கச்சி சொன்ன 3 கிராஃப்ட் ஒர்க்குமே நம்ம பண்ணியாச்சு. இந்த 3ல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கேண்டில் தான். உங்களுக்கு இந்த 3ல் நான் பண்ணதில் எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.